ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கெல்லாம் எஃப்சி கட்டண உயர்வு. இதன் விளைவாக அரசு ஒரு 3 மாதம் ஒத்திவைப்பு செஞ்சுருக்காங்க. எந்தெந்த வாகனங்களுக்கெல்லாம் அந்த எஃப்சி கட்டண ஒத்திவைப்பு செஞ்சுருக்காங்க, அது மட்டும் இல்லை யூஸ்டு கார் வாங்குறவங்க எதை முக்கியமாக செக் பண்ணி வாங்கணும், இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்மையில் நடந்த எஃப்சி கட்டண உயர்வு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு எஃப்சி கட்டணத்தை உயர்த்தியிருந்தாங்க. இதன் விளைவாக லாரி டிரைவர்ஸ் எல்லாம் போராட்டத்தில் இருந்தாங்க. காரணம், ஒரு லாரி வாங்குறது, அதாவது இன்னைக்கு ஒரு கார் வாங்க போனாலே, ஒரு யூஸ்டு கார், ஒரு சின்ன கார் வாங்க போனாலே அதுக்கு 4 முதல் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுது. இந்த நேரத்தில் ஒரு லாரியோட விலை எவ்வளோ வரும்? ஸோ அதனால் அந்த எஃப்சி செய்யணும்னா சின்ன ஒரு ஆல்டோ 800க்கு எஃப்சி பண்ணனால 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகுதுன்னு நம்ம நண்பர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு லாரிக்கு எஃப்சி கட்டணம் எவ்வளோ வரும்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க லட்சங்கள் கொடுத்து எஃப்சி செய்கிறதுக்கு அவங்களோட இன்ஜின் வேலைகள் எது இருந்தாலும் ரெடி பண்ணிப்பாங்க. இன்னொன்று, அவங்க லோடு எடுத்துகிட்டு ஒரு இடம் போகிறாங்க, அதுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட லாபங்களும் கம்மியாகுது, டிரைவர் செலவு இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க போராட்டம் செஞ்சாங்க. அதாவது எஃப்சி கட்டண உயர்வு ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது அண்மையில் கொண்டுட்டு வந்து நம்ம கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ஸ்கிராப் பாலிசி. ஸோ 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள்லாம் டெல்லி போன்ற மாநிலங்களில் அதாவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம மாநிலத்திலையும் இந்த 15 ஆண்டு கடந்த வாகனங்களுக்கெல்லாம் எமிஷன் நாம்ஸ்க்காக தடை செய்யணும்னு ஒரு கருத்து எழும்பப்பட்டது. ஸோ லாரி உரிமையாளரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் இன்ஜின் ஸ்வாப்பை செஞ்சிடறோம். ஸோ எங்களோட பாடி அண்ட் ஃப்ரேம் நல்லா இருக்குது, நாங்கள் இன்ஜினை மட்டும், அந்த இன்ஜினால தானே புகைகள் வருது, இதனால தானே பொல்யூஷன் பிரச்சனை வருது, ஸோ ஸ்வாப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அண்மையில் ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இன்னும் அரசு செவி சாய்த்தது, அரசு என்ன பதில் கொடுத்ததுன்னு அது இன்னும் வெளியே தெரிய வரல. ஸோ தெரிய வரும்போது அதை பேசிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் எலெக்ஷன் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதனால் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க, 3 மாதத்துக்கு அதாவது இந்த எஃப்சி கட்டண உயர்வு செல்லுபடியாகாது. ஸோ நீங்கள் பழைய எஃப்சி கட்டணங்களே கட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இப்போ அண்மையில் கண்டுட்ருக்கோம். இதில் பெருவாரியான மக்களோட கருத்து என்ன இருக்குன்னா, எலெக்ஷன் வரதுனால அரசு இந்த 3 மாதம் தளர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து தளர்வு செய்தால் இன்னும் நல்லா இருக்குமே தான் மக்களோட கோரிக்கை இன்னும் நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ யூஸ்டு கார் வாங்க போகிறவங்க எதை முக்கியமாக செக் பண்ணி பார்க்கணுன்னா, இயர்ஸை கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பல கார்களோட விலை ரொம்பவே கம்மியாக தான் புது கார்களே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் நம்ம ஒரு கார் வாங்க போகிற ரீசன் என்னன்னா, பட்ஜெட் விலையில் கிடைக்கணும், இல்லை முதல் டைமாக ஒரு காரை வாங்குறோம், எங்கேயும் இடிச்சிருவோன்னு பயந்துட்டு ஒரு பழைய கார் வாங்கி பயன்படுத்துவோம். ஸோ அப்படி வாங்க போகிற நண்பர்கள் ரொம்ப பின்தங்கிய வருட கார்களை வாங்கிட்டீங்கன்னா அதில் எஃப்சி கட்டண உயர்வுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கிராப் பாலிசி எப்போ அமலுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம முன்னக்கூட்டியே போட்ட வீடியோக்கள் மாதிரி தான். அதாவது இந்த ஸ்கிராப் பாலிசி சில மாநிலங்களில் அமலுக்கு வர உடனே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனால் அதை தடை செய்து வச்சுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஃப்சி ஸ்கிராப் பாலிசி இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு யூஸ்டு காரை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த யூஸ்டு காராக அமையும். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அதாவது நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களோட கார்ப்பரேட் கம்பெனிஸில் பிரத்யேகமாக செய்கிறது இந்த ஈவிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அரசாங்கமும் ஈவி வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மானியமெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கிராப் பாலிசிக்கும் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாகனங்களோட அணிவகுப்புக்கு சாலையில் அதிகமாகிடுச்சு. ஸோ வாகனங்களை ரெடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மாற்றாக பழைய வாகனங்களை கழிச்சிட்டு புது வாகனங்களை வரவேற்காங்க அரசு. பழைய வாகனங்களை கழிக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, அதோட ஆக்சிடென்ட்ஸும் அதாவது ரஸ்டிங் இஷ்யூவாக இருக்கட்டும் சரி, இன்ஜின் கோளாறுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட பொல்யூஷன் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் அதை தடை செய்கிறாங்க. ஸோ பழைய வாகனங்கள் நம்ம எப்போ வாங்கினாலும் இயர்ஸை ப்ரையாரிட்டியாக பார்க்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பழைய வாகனங்கள் வாங்கின அனுபவமும் எஃப்சி கட்டண உயர்வுக்கு பின் நீங்கள் செய்த எஃப்சி கட்டணம் எவ்வளோன்றதையும் நம்ம கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த எஃப்சி கட்டண உயர்வை தளர்வு செய்தது லாரிகளுக்கு மட்டும்தான். நிறைய அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வாகனங்கள் இருக்குது, அதுகளுக்கும் தளர்வு செஞ்சுட்டா இன்னும் அவங்களுக்கும் கொஞ்சம் சுமை இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதை அரசு தான் முடிவு செய்தாகணும். ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த எஃப்சி கட்டண உயர்வாகட்டும் சரி, இந்த ஸ்கிராப் பாலிசி ஆகட்டும் சரி, ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சரியான ஒரு விஷயங்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி எதுவும் தகவல் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.